ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேம் ப்ளே வீடியோலாம் போடுறது கிடையாது. அப்போ சைடில் ஒரு கேம் ப்ளே ஓடிட்டுருக்கோம், அதை பெருசாக கண்டுக்காதீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் வி பேட்ச் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த வி பேட்ச் அப்படின்னா என்ன, அதை எப்படி கிளைம் பண்ணுறது, அதனால் எதுவும் ஸ்கேம்ஸ் நடக்குமா, இதெல்லாம் பற்றி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உடனே வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வி பேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்றது தான். ஸோ வி பேட்ச் அப்படின்னா வெரிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க, வெரிஃபைடு பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெரிஃபைட் பேட்ச் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கரனாவோட பார்ட்னர் அப்படி இல்லை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிரியேட்டர் ப்ரோ பிளேயர் அப்படின்றத கொடுக்குறதுக்காக அதுக்கான ஒரு சிம்பாலிசம் அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க, ஃப்ரீ ஃபயர் டீம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வி பேட்ச் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த வி பேட்ச் யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த வி பேட்ச் உங்களால் தனியாக வாங்க முடியாது. அண்டு இந்த ஸ்பின் பண்ணி வின் பண்ணுறது, அப்புறமா இந்த சீசன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா இதை எடுத்துக்க முடியாது. இது நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறது மூலமாக கரனா இன்டர்நேஷ்னல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மேனுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணி விடுவாங்க. அதுக்கான ரெக்கமெண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கரனா இன்டர்நேஷ்னல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்கான ரெக்கமெண்ட்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வி பேட்ச் அப்படின்றத இந்த கான்செப்டை எங்கேருந்து ஃப்ரீ ஃபயர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருடைய அக்கௌண்ட்டில் அவங்களுடைய ப்ரொஃபைல் பக்கத்தில் அவங்களுடைய நேம் போட்டு அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக் போட்டால் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபைடுன்னு சொல்லுவாங்க. இதை மிச்ச ஆப்பில், நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஆப்ஸில் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதே கான்செப்டை தான் ஃப்ரீ ஃபயரும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. அதுக்கான ப்ராப்பரான ரெக்குவயர்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஒரு கிரியேட்டர் ப்ரோ பிளேயர் அப்படின்றத காட்டிக்கவும் முடியும். அதுக்கான ஒரு சிம்பாலிசம் அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் டீம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான இப்போ இந்த வி பேட்சை எப்படி கெட் பண்ணணும், அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத அடுத்த பாயிண்ட்டில் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்ன, அதுக்கப்புறமா இந்த பார்ட்னர் ப்ரோக்ராமை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை ரிடீம் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 lakh ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். முக்கியமாக அது யூடியூப்லேயோ இல்லை டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இருக்கணும். அண்ட் கண்டென்ட் ஃபோக்கஸ் குறைஞ்சது 80% ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 30 நாளில் ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டடாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே அவங்க இஷ்டம். அண்ட் வியூவர்ஷிப் குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 5 லட்சம் வியூஸ் ஆகுது கடைசி 30 நாளில் உங்களுக்கு இருந்திருக்கணும். ஸோ அதுக்கேற்றாப்பில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட்ஸும் கூடும் குறையும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி, அதுக்கப்புறமா நல்ல கண்டென்ட் போடணும். அதுக்கப்புறமா இந்த ரிடீம் கிடைச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 8 ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டட் வீடியோ போடணும். அதாவது இந்த வி பேட்ச் கிடைச்சதுக்கப்புறமா. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா க்ளீன் இமேஜஸ், அதாவது ப்ரொமோஷன் போடுறது இல்லை கிளிச் ஆகிறது, அப்புறம் இந்த டாக்ஸிக் பிஹேவியர், அதாவது இந்த ஏஎஃப்கே அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா போடக்கூடாது. க்ளீன் அண்ட் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரிஜினல் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு சில ரீஜன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா ஹையர் ரெக்கமெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ரீஜனை பொறுத்து. ஸோ அந்த ரீஜனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் அப்படின்றது தான் இதோட இன்னொரு குறிக்கோளாக இருந்திருக்கு. ஓகே, இப்போ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வி பேட்ச் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வி பேட்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயரோட ஒரு பார்ட்னர், கரனா இன்டர்நேஷ்னலோட ஒரு பார்ட்னர். ஸோ இது கரனா இன்டர்நேஷ்னல் பார்த்திங்க அப்படின்னா உங்களை ஒரு விஐபி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மெசிவான பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஹை பர்ஃபார்மிங் கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் வருது, அவங்க எதிர்பார்க்குறத விட அதிகமான வியூஸ் வருது, அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு சம்பளம் தருவாங்க, அதாவது சேலரி தருவாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் கம்பன்சேஷன் அப்படின்னு கரனா இன்டர்நேஷ்னல் சொல்கிறாங்க.
ரெண்டாவது என்ன அப்படின்னா டைமென்ஷன் ஐட்டம்ஸ். இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்கேம் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேமுக்குள்ளேயே உங்களுக்கு மினிமம் 10,000 அதுக்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் தருவாங்க. ஸோ டைமண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸுக்கு சொல்லவே தேவையில்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கஸ்டம் ரூம் கார்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா தருவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரூமை க்ரியேட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டோட ப்ளே பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு கஸ்டம் ரூம் கார்ட்ஸும் தருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயரோட லெஜெண்டரி பார்ட்னர் இல்லையா, அதுக்காக ஒரு ஜாக்கெட் ரெட் இல்லைன்னா கோல்டன் ஜாக்கெட் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு பார்ட்னர் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக ரெட் கோல்டன் இந்த 2 கலரில் ஏதாவது ஒரு ஜாக்கெட் கொடுப்பாங்க. இதை வந்து பார்ட்னர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்பெஷல் வெப்பன் ஸ்கின் ரெகுலர் அதெல்லாம் கொடுப்பாங்க. ரெகுலர் பிளேயர்ஸுக்கு இதெல்லாம் கிடைக்காது. அண்ட் அட்வான்ஸ்ட் சர்வர் தருவாங்க. அதாவது அட்வான்ஸ் சர்வர் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்போ அப்கமிங் அப்டேட்ஸ் இந்த கேம்லலாம் பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற அப்டேட், புது கேரக்டர்ஸ், மேப்ஸ் அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்கு ஃபஸ்ட்டு போகாது. அதுக்கு முன்னாடி இந்த விபேட்ச் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் ஏர்லி ஆக்சஸ் தருவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டோ இல்லை பணமோ தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் ஃபீச்சர்ஸ். கரீனா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியலான ஒரு சில ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத லீக்கெல்லாம் இல்லாமல் உண்மையிலே எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சுட்டு இருக்கிற உங்கள்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கரீனா இன்டர்நேஷ்னல்ஸ் அஃபிஷியலாக இமெயில் மூலமாக சொல்லுவாங்க. நீங்கள் அதை உங்களுடைய யூடியூப் பேஜில் சொல்லணும். ஸோ அது அவங்களுக்கு இருக்கிற ரூல்ஸ். சரி, அடுத்த 4வது டாபிக் என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்னிங் தாங்க. அதாவது இது மூலமாக நிறைய ஸ்கேம் நடக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் விபேட்ச் ரிடீம் கோடெல்லாம் சொல்கிறாங்க. என்ன விபேட்ச்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோடெல்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கேற்ற ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா உங்களால் நார்மலாக விபேட்சை ரிடீம் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறோம், அந்த லிங்க்கில் போய் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்வாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் ஆடில் பார்ப்பாங்க. நானும் நிறைய ஆடில் பார்த்துருக்கேன். ஒரு சில ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது, கன் ஸ்கின் அதெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாமே முழுக்க ஃபேக் தான். அண்ட் அதெல்லாம் நம்பி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் போக வச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா புது அக்கௌண்ட் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த விபேட்சை நான் எப்படி கிளைம் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுப்பா, அதுக்கேற்ற ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஓகே, அதுக்காக தான் இப்போ வந்துட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். ஸோ ஃப்ரீ ஃபயர் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி இருக்குது. நான் விபேட்ச் ரிடீம் பண்ணணும், அதுக்கேற்ற எலிஜிபிலிட்டி என்கிட்ட இருக்குது. அதாவது 5 லட்சம் ஒரு மாதத்தில் 5 லட்சம் வியூஸ் என்னுடைய சேனலில் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. 80% பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் எஃப்எஃப் கண்டென்ட் தான் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த இடத்த பார்த்திங்க அப்ளை நோ அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அந்த வெப்சைட்டு போனீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஏன்னா அதுக்குமா உங்களோட சேனல் நேம் இல்லைனா லிங்க் கேட்பாங்க. அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய சேனல் அனலைட்டிக்ஸ் கேட்பாங்க. அதாவது நீங்கள் அந்த மாதத்தில் மட்டும் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த அனலைட்டிக்ஸை கேட்பாங்க. அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதில் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணணும். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன கண்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அண்ட் முக்கியமாக உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் யூஐடி கேட்பாங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி. அதாவது நீங்கள் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு இளைஞர் தான் அப்படின்றத இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுடைய பாஸ்போர்ட் இல்லைனா மிச்சம் ஏதாச்சும் ஐடி கேட்பாங்க. நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்படி வெயிட் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா கெரனாட்டின் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கான்டாக்ட்லாம் பார்த்து ஃபைனல் வெரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயம். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு போயிட்டு அதை கோடு ரிடீம் கோடு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணி உங்களுடைய ஐடியை நீங்கள் பெர்மனெண்ட்டாக பேன் பண்ண வச்சிடாதீங்க. இதை தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன் கொஞ்சம் பீப்புளால் பார்த்திங்க அப்படின்னா இதை கிளைம் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான காரணம் ரீஜியனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது சம் கண்ட்ரீஸ், அந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா
உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னராக வர முடியாது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹையரான பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த மாதிரி ரீஜன்ஸுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுக்கு தனித்தனி லிங்க் இருக்குது. பட் ஸ்ரீலங்கா பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் சர்வரில் இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேவைப்பட்ட எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க தரமாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேம் சைட்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலெலாம் போயிட்டு உங்களுடைய ஐடியை பார்த்திங்க அப்படின்னா ஐடி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஐடியை பார்த்திங்கன்னா இழந்துடாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான வீடியோஸ்க்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். ஸோ எனக்கு தோணுனது ஒரு நல்ல கண்டென்ட் போடணுன்னு, ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.